நல்லா குளிச்சுட்டு நல்லா வந்துட்டு ஸ்ப்ரே அடித்தாலுமே பாடி ஓடர் போக மாட்டேங்குதுல. இன்றைக்கி நம்ம பாடி ஓடர், ஸ்வெட் அண்ட் ஸ்வெட் ரிலேட்டட் அந்த ஸ்மெல்ஸ் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஹாய், ஐம் டாக்டர் ராதா சுப்ரமணியன், கன்சல்டன்ட் டெர்மட்டாலஜிஸ்ட், ஸ்பேஸ் ஸ்கின் அண்ட் ஏஸ்தெட்டிக்ஸ். பாடி ஓடர், சப்போஸ் நம்ம பாடி ஓடர் தான் நம்மளை வந்துட்டு டிஃபைன் பண்ண போகுதுன்னு வச்சுப்போமே, அதை வந்துட்டு எப்படியாவது ஏதாவது பண்ணி கம்மி பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம நிறைய வந்துட்டு சில டைம்ஸ் வந்துட்டு இரிட்டேட் கூட நம்மளோட ஸ்கின்னை வந்துட்டு பண்ணுறதுக்கு தயங்க மாட்டோம். கரெக்டு தானே? சப்போஸ் நம்ம வந்துட்டு அதெல்லாம் பண்ணவே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், ஹாப்பியாக போகிறது உங்களோட ஸ்கின் தான். ஃபர்ஸ்ட், நம்மளோட ஸ்வெட் வந்துட்டு ஒரு ஸ்வெட் கிளாண்ட்லேருந்து வருது. இது வந்து நம்ம பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்காக சில ஏரியாஸில் ஜாஸ்தியாக ஸ்வெட் ஆகும், சில ஏரியாஸில் கம்மியாக ஸ்வெட் ஆகும். சில பேருக்கு ஜாஸ்தியாக ஸ்வெட் ஆகும், சில பேருக்கு கம்மியாக ஸ்வெட் ஆகும். அவங்கவுங்க உடம்போட டைப் பொறுத்து, பாடியோட லொக்கேஷனும் பொறுத்து. சம்மரில் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஜாஸ்தியாக வந்துட்டு ஸ்வெட் ஆகும். சப்போஸ் இந்த ஸ்வெட் ஆகிறத வந்துட்டு தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் முடியும். தேர் ஆர் டெக்னாலஜிஸ் வந்துடுச்சு. நம்ம டாப்பிக்கல் அப்ளிகேஷனால் சில பேருக்கு வந்துட்டு கம்மி பண்ண முடியும். அதே மாதிரி சர்டன் இன்ஜெக்டபிள் மெத்தட்ஸ் நம்ம வந்துட்டு அந்த ஹைப்பர் ஹைட்ரோசிஸ், அதாவது ஜாஸ்தியாக ஸ்வெட் ஆகிறத கம்மி பண்ணுறதுக்கான சர்டன் இன்ஜெக்ஷன்ஸுமே வந்திருக்கு. அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும்னா உங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட கேட்டுட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. பொதுவாக நம்ம நார்மலாக ஸ்வெட் ஆகுது, நார்மலாக ஸ்வெட் ஆகிறதே வந்துட்டு ஜாஸ்தி ஸ்மெல் ஆகிறது அப்படின்னா குரோம் ஹைட்ரோசிஸ் இல்லாட்டி ப்ரோம் ஹைட்ரோசிஸ், அந்த மாதிரி சேஞ்சஸ்க்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும், என்னென்னலாம் பண்ணி ஓரளவுக்கு நம்மளோட ஸ்வெட்டோட அந்த ஸ்மெல்லை வந்துட்டு கம்மி பண்ணி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 ஆப்வியஸாக குளிக்கணும். வேற வந்ததுன்னா கண்டிப்பாக போய் குளிக்கணும். அது எல்லாருமே பண்ணுவோம், பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. நம்பர் 2, நம்மளோட சோப். அந்த சோப் வந்துட்டு ரெகுலர் சோப் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, மாய்ஸ்சரைசிங் சோப் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, பாடிக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா பண்ணுறீங்க. சப்போஸ் அண்டர் ஆர்ம்ஸில் தான் ஜாஸ்தியாக ஸ்வெட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பென்சைல் பெராக்சைடு அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் இன்க்ரீடியன்ட் இருக்குல்ல, அந்த இன்க்ரீடியன்ட் வச்சிருக்கிற சோப்ஸ் இல்லாட்டி பாடி வாஷஸ்லாம் நிறைய வந்துட்டு மார்க்கெட்டில் இப்போ வருது. ஓடிசியில் வருது, இல்லாட்டி மெடிக்கல் கிரேடடாகவும் நிறைய வந்துட்டு டாக்டர்ஸ் வந்துட்டு உங்களோட ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம சோப்ஸ் இல்லாட்டி பாடி வாஷஸ் யூஸ் பண்ணுறச்ச நம்ம வந்துட்டு அந்த அமௌண்ட் ஆஃப் ஓடர் ப்ரொடியூசிங் பாக்டீரியா அங்கே வந்துட்டு ஸ்டாக்னன்ட் ஆகாமல் ப்ராப்பராக வந்துட்டு க்ளீன் அவுட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் குளிச்சிட்ட பிறகு நம்ம டைரெக்டாக போய்ட்டு அந்த புஷ்ன்னு சொல்லிட்டு டியோட்ரண்ட் எடுத்துகிட்டு நம்ம அண்டர் ஆர்ம்ஸில் தயவு செய்து போட்டுறாதீங்க. டைரெக்டாக ஸ்கின் டச் ஆக வேண்டாம். அது இன்னும் வந்துட்டு அந்த ஓடரை ஆக்சென்ச்சுவேட் தான் பண்ணும். ஸோ வேறு என்ன அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஆன்டி பர்ஸ்பிரன்ட் ஸ்ப்ரேஸ் இருக்குது. ரொம்ப மைல்டாக வந்துட்டு ஸ்கின் கான்டாக்ட் பண்ணும்போது பண்ணலாம். ஆன்டி பர்ஸ்பிரன்ஸ் ரோல் ஆன்ஸ்லாம் நிறைய வருது. அந்த மாதிரி ஆன்டி பர்ஸ்பிரன்ஸ் ரோல் ஆன்ஸுமே நீங்கள் வந்துட்டு கான்டாக்டில் வந்துட்டு அப்ளை கண்டிப்பாக பண்ணிக்கலாம். ஸ்ப்ரேஸ் அண்ட் டியோட்ரன்ஸ் எங்கே அப்ளை பண்ணணும், பர்ஃப்யூம்ஸ்லாம் எங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஹாட் ஸ்பாட்ஸில் அந்த வார்ம் பாயிண்ட்ஸ்லலாம் நிறைய வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். பட் ட்ரெஸ்லேயுமே அப்ளை பண்ணிக்கோங்க. டைரெக்டாக வந்துட்டு அண்டர் ஆர்ம்ஸ்லேயா இருக்கட்டும் இல்லாட்டி உங்களோட ஸ்கின்ல டைரெக்ட் கான்டாக்ட் பண்ண வேண்டாம். சில டைம்ஸ் இந்த ஸ்வெட்டிங்காக இருக்கட்டும் இல்லாட்டி ஓடர் ப்ரொடியூசிங்காக அந்த ஏஜென்ட் பாக்டீரியாஸ்லாம் வந்துட்டு உங்களோட அண்டர் ஆர்ம்ஸில் நிறைய முடி இருக்குது அப்படின்னா, அண்டர் ஆர்ம் ஹேர் இருக்குது, ரொம்ப வந்துட்டு கேர்லியாக இருக்குது அப்படிங்கிறச்ச உங்களுக்கு வந்துட்டு ஜாஸ்தியாக வந்துட்டு அந்த ஓடர் ப்ரொடியூசிங் பாக்டீரியாவோட கவுண்ட் வந்து அங்கே ஜாஸ்தியாக இருக்கலாம். சில டைம்ஸ் அந்த ஹேருமே வந்துட்டு கருப்பு கலர் ஹேர் இல்லாமல் ப்ரௌன் கலர் ஹேராக, ஏதோ அந்த ஹேர் மேலே வந்துட்டு ஏதோ குட்டியாக ஏதோ ஒரு பேஸ்ட் போட்ட மாதிரி வந்துட்டு ஹேர் சேஞ்ச் ஆகும். அந்த டைம் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக டெர்மட்டாலஜிஸ்ட் ஒப்பீனியன் இல்லாமல் வேறு எந்த ஒரு மூவும் எடுக்காதீங்க. Now coming on to shaving your underarms, is it okay or not அப்படின்னு கேட்டிங்கன்னா, unless until you are wearing a sleeveless dress, unless until you have thick நல்ல புஷியான ஹேர் இருக்குது அப்படின்னா மட்டும் ஷேவ் பண்ணுங்கள். ஷேவிங் இஸ் சேஃபர் ஃபார் அண்டர் ஆர்ம்ஸ். அதை விட பெட்டர் உங்களுக்கு இல்லை இதெல்லாம் வச்சு மேனேஜே பண்ண முடியாதுப்பா, டெய்லி ஷேவ் பண்ணுறதுனாலையும் அண்டர் ஆர்ம்ஸ் கொஞ்சம் டார்க்கர் ஆகுது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா லேசர் ஹேர் ரிடக்ஷன் இஸ் ஒன் பர்ஃபெக்ட் சாய்ஸ்.
நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு அந்த லேசர் ஹேர் ரிடக்ஷன் ஒர்க் பண்ணுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு கூட அண்டர் ஆர்ம்ஸை ஃபர்ஸ்ட் வந்துட்டு யூஸ்வலாக நம்ம எடுப்போம். அந்த மாதிரி அண்டர் ஆர்ம்ஸில் வச்சுட்டு நம்ம வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு ஒரு 5 to 6 செஷன்ஸில் வந்துட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்லி ஹேர்லெஸ்ஸாக வந்துட்டு போயிடலாம். நவ் கம்மிங் ஆன் டு ஃபுட் இன்டேக்னால உங்களுக்கு வந்துட்டு ஜாஸ்தியாக வந்துட்டு ஸ்வெட் ஆகுறது, இல்லாட்டி ஸ்வெட்டில் வந்துட்டு ஸ்மெல்லு ஜாஸ்தி ஆகுது, எந்த ஃபுட்டெல்லாம் வந்துட்டு சாப்பிட்டா இந்த மாதிரி ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்துட்டு உங்கள் ஃபுட்டில் சால்ட் இருக்குது, ஸ்பைசஸ் இருக்குது, கார்லிக் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஸ்வெட் ஸ்மெல் வந்துட்டு ஆல்டர்டாக மாறும். அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்மெல்ஸுமே சேஞ்சஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களோட யூஷுவல் டே டு டே லைஃப்பில் இருக்கிற குட்டி குட்டி சேஞ்சஸை நம்ம வந்துட்டு ப்ரிவெண்ட் பண்ணாலே ஸ்மெல்லி அண்டர் ஆர்ம்ஸ் இல்லாட்டி எக்ஸசிவ் ஸ்மெல்லை ஓரளவுக்கு ப்ரிவெண்ட் பண்ண முடியும். இதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு தான் நாங்கள்லாம் இருக்கோம். கண்டிப்பாக ஜாஸ்தியாக ஸ்வெட் ஆகிறவங்களுக்கு டாபிக்கல் க்ரீம்ஸில் இருந்து எக்ஸசிவ் சிவியாரிட்டிக்கு அட்லீஸ்ட் ஒரு 4 to 6 monthsக்கு ஓரளவுக்கு ஸ்வெட்டை கம்மி பண்ணுறதுக்கு ஆன இன்ஜெக்ஷன்ஸ் வரைக்கும் அவ்வளோ டெக்னாலஜிஸ் வந்துடுது. ஸோ அதை வந்துட்டு நீங்கள் உங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தது இல்லாட்டி இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் பற்றி தெரியணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் ரிலேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு வேணும், இந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.